குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தை மீண்டும் அரசியல்ல விமர்சிக்கப்படுது. அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா பக்கம் போயிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இதை நீங்க முதல்ல எப்படி பார்க்க? இல்லை சார், இது அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி நினச்சிருந்தாருன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துருக்கலாம். இப்போ இதுவரையும் நடந்த விஷயங்களே தவிர்த்துக்கலாம். தோல்விக்கு அடுத்த நாளோ இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத விதத்தில் ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சோம். இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு பொதுக்குழுவை கூட்டி நம்ம விவாதிக்கலாம், கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கை முடிவு பண்ணலாம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இவங்க பிரிஞ்சு போயிட்டு தாவேக்காவை ஆதரிக்கிற நிலைப்பாடெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. இப்போ என்னாச்சுன்னா இவங்க தாவேக்கா ஆதரிக்கிற நிலைப்பாடு எடுத்து நம்பிக்கை தீர்மானத்தில் ஓட்டு போட்டோன்னே இவங்க பதவிக்கு ஆசைப்பட்டு அங்கே போனாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஆனால் அவங்க சொன்ன காரணம், வேலுமணி சொன்ன காரணம், அவர் திமுகவோட சேர்ந்து அரசாங்கம் அமைக்க பார்த்தார் பழனிசாமி, அது பிடிக்காது தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அதோட முக்கியம் பொதுக்குழு கூட்டம் தான் எங்கள் முக்கியமான கோரிக்கைன்றாங்க. ஆனால் அந்த கோரிக்கையில் தெளிவாக அந்த ஒற்றை கோரிக்கையை மட்டும் வச்சுருந்தாங்கன்னா, நம்பிக்கை அந்த கட்சி சொல்கிறபடி நம்பிக்கை தீர்மானத்திலேயே அவங்க சொல்கிறபடி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த பொதுக்குழுன்ற விஷயத்தை வச்சே நீங்கள் பழனிசாமியை ஒரு வழி கொண்டு வந்திருக்கலாம். அவர் கட்சியை ஒழுங்காக பலப்படுத்த மாட்டேன்றாரு, அவர் சர்வாதிகாரத்தனமாக செயல்படுறாரு போன்ற பல விஷயங்கள் குற்றச்சாட்டு இவங்க வைக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் அதில் தடுமாறிட்டாங்க. வேலுமணி குரூப் அந்த திமுகவோட சேர்ந்து அரசாங்கம் அமைக்க பார்த்தாருன்னு சொல்லிட்டு இவங்க தாவேக்கா ஆதரிக்க போனாங்கல்ல, அது கொஞ்சம் இந்த கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு எடப்பாடியை வழிக்கு கொள்ற அந்த முயற்சியில் ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு காரணம் இல்லை சார். தாவேக்காவுக்கு ஆதரவா வேண்டாமா அதுதானே இப்போ நடக்கிற பிரச்சனை. இப்ப நடக்கிற பிரச்சனை தாவேக்காவே கூட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையே மாத்தினாலும் அந்த இடத்துக்கு வேற யாராவது வந்தாலும் அவங்க தாவேக்காவுக்கு ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடு தான் எடுக்க போறாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவா இல்லையான்ற நிலைப்பாடு அது 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 ஆக்சுவலா இல்லை. அப்போ அந்த கட்சியிலேயே அது பத்தின ஒரு பிளவு இருக்குல்ல. இப்போ நம்பிக்கை தீர்மானத்தை ஏன் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஓட்டு போட்டாங்க 22 பேர்? அவங்களுக்குள்ளே ஒரு பிளவு இருக்குல்ல, ஆதரிக்கிறதா வேண்டாமன்றதுல ஒரு பிளவு இருக்கு. அந்த விஷயத்தையே அவங்க பொதுக்குழுவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அந்த விஷயத்தையே பொதுக்குழுவை கூட்டி அதிலேயே கூட டிசைட் பண்ணியிருக்கலாம். தாவேக்காவை ஆதரிக்கிறதா வேண்டாமா, தோற்றத்துக்கு என்ன காரணம், எதிர்கால அரசியல் எப்படி கொண்டுறது, விலகி போனவங்களை சேர்க்கிறதா வேண்டாமா, விலக்கினவங்களை சேர்க்கிறதா வேண்டாமான்னு பல விஷயங்களை பேசியிருக்கலாம் சார். அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி விட்டதுனால தான் இவ்வளோ குழப்பம் வந்திருக்கு. ஆனால் இவர்கள் பண்ண தப்புன்னா, வேலுமணி பண்ண தப்பு, இவர்கள் தாவேக்காவை நம்பி போனது. அங்கே போனோன்னா அவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், நம்ம அந்த தீர்மானத்தை ஆதரிச்சா நம்ம எப்படியாவது 25 பேர் ஆதரிச்சிட்டோம், நம்ம சபாநாயகர் நம்மளை கண்டுக்காத விட்டுருவார், நம்ம எம்எல்ஏவாக தொடரலான்னு பார்த்தாங்க. அவங்களும் ஏதாவது மந்திரி பதவி கொடுத்துருவாங்க பார்த்தாங்க. அவங்க பார்த்தாங்க இருக்கிற சட்டச்சிக்கல்லாம் பார்த்துட்டு இவங்களை சேர்த்தா பிரச்சனை வரும். சரி இருக்க இப்போது தற்சமயத்துக்கு திருமாவையும் ஐயுஎம்எல்ஏயும் வச்சுட்டு சிபிஐ சிபிஎம் வச்சுன்னு நம்ம கதையை ஓட்டலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு பார்த்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சர் பதவியும் கொடுக்காத போது இவங்க திருப்பி எடப்பாடி குரூப்புக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்குது. சில பேர் திருப்பி எடப்பாடி குரூப்புக்கு போகிறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க, திருப்பி எடப்பாடி குரூப்புக்கு போக வேண்டாம், நம்ம ஆளுங்கட்சியோடு சேர்ந்துடலாம், நம்ம ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம அந்த காலி இடங்களில் போட்டி போட்டு தாவேக்காவோட எம்எல்ஏவாக மாறலான்னு ஒரு ஆசையில் சில பேர் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க வச்சுக்கோங்க. இதில் இப்போது சமாதான பேச்சுவார்த்தைகள் மறுபடியும் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் அடிப்படையாக நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு தான் நஷ்டம். அவரோட எம்எல்ஏக்கள் குறைஞ்சிட்டாங்கல்ல, 4 எம்எல்ஏக்கள் குறைஞ்சி 47 44 ஆகிடுது, 43 ஆகிடுதுல. மறுபடியும் இப்போ விஜயபாஸ்கரோ இல்லை வேலுமணியோ இல்லை சிவி சண்முகமோ இல்லை காமராஜோ நத்தம் விஸ்வநாதனோ சாதாரணமாக எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் போய் எடப்பாடிகிட்ட போய் சேர முடியுமா? இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணிட்டு நீங்கள் போய் சேர முடியும். சேர்ந்தா எடப்பாடியோட கை மறுபடியும் வலுப்படும். அந்த இடத்துக்கு இவங்க போனால் இவங்களுக்கு ஈகோ தடுக்கும். இப்போ ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்ம்லாம் அங்கே தேவை, அப்போ தான் அவங்க போக முடியும். அப்போ பொதுக்குழு கூட்டுறோன்னு அவர் ஒத்துண்டாருன்னா இவங்க போவாங்க. போயிட்டு மறுபடியும் எடப்பாடியே தலைமைன்னு கூட வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். சரி நம்ம கூட்டணும் விவாதிச்சோம், நம்ம கோரிக்கை ஒன்று நடந்ததுன்னு அதுக்கு எடப்பாடி எவ்வளோ தூரம் ஒத்துப்பார் தெரியாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரபலமாகாத எம்எல்ஏக்கள்லாம் கொஞ்சம் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காக்கு போகிற மாதிரியான ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணி தாவேக்காக்கு போகிறது. இதில் தாவேக்காவோட இதுவும் இருக்குது, ஹேண்டும் இருக்குது. இதில் அவங்களுக்கு இந்த திருமாவையோ சிபிஎம்மையோ நம்புறது கொஞ்சம் யோசனையாக இருக்குது, லாங் டேர்மில் நம்புறது. சரி இவங்களெல்லாம் ரொம்ப நாள் நம்பக்கூடாது, டெம்பரரியாக தான் நம்பணும், நமக்குன்னு ஒரு செல்வாக்க ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக ஒரு ஆட்களை சேர்க்கணுன்ட்டு இந்த ஒரு வழியை கையாளுறாங்க. ரிசைன் பண்ண வச்சு நம்ம அவங்க ஏற்கனவே நம்மளை ஆதரிச்சாங்க, அதனால் அவங்கள ரிசைன் பண்ண வச்சு நம்ம வின் பண்ண வைக்கலாம்னு ஒரு இடத்த போகிறாங்க. ஆனால் அந்த நிலைமை அந்த ப்ரொசீஜரை அந்த நடைமுறையை வேலுமணியோ சிவி சண்முகமோ எடுப்பாங்களா தெரியாது. அவங்க அங்கேயும் போக முடியாது, ஈகோ தடுக்குது எடப்பாடிகிட்ட போகிறதுக்கும். இங்கேயும் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்தால் அது ஒரு முக்கியமான ஒரு 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 தெரிஞ்ச ஒரு நல்ல முகமாக இருக்கிறதுனால தலைவர்களாக இருக்கிறதுனால அவங்களும் அங்கே போகிறது எந்த அளவுக்கு அவங்க விஜய் அதை ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது. ஒரு சாதாரண ஒரு பிரபலமாகாத ஒரு எம்எல்ஏ அவங்களெல்லாம் இழுத்து போட்டு தாவேக்கால வெற்றி பெற வைக்கிறது ஓகே. திருப்பி சிவி சண்முகம் மாதிரி ஆட்களெல்லாம் ஏற்றுக்கிறதுன்றது அதில் பல விமர்சனங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலுமணி போன்றவர்களை ஏற்றுக்கொள்வதில் பல விஷயங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது.
அதனால இப்போ வந்து அவங்க அந்த இடத்துல தொங்குறாங்க. வேலுமணி அண்ட் குரூப் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 எம்எல்ஏக்கள் இப்படி ஒரு அந்த இடத்துல தொங்கக்கூடிய வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள வந்து எடப்பாடி சைடுக்கும் போக முடியாது, இந்த சைடும் போக முடியாது. அப்போ நடுவில் வந்து இந்த இது வேற பெண்டிங்காக இருக்குது. ஸ்பீக்கர் கையில் வேற அந்த கட்சி தடை சட்டம் அதில் வந்து ஆக்ஷன் வந்து பெண்டிங்காக இருக்குது. அப்போ எடப்பாடி வந்து நாளைக்கோ நாளைக்கோ யார் யாரை மன்னிச்சு லெட்டர் கொடுக்குறாரோ அவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் இப்போ நீங்கள் சமாதான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அவர் எத்தனை பேருக்கு லெட்டர் கொடுப்பாரு தெரியாது. அப்போது அந்த லெட்டர் கொடுத்து அப்போ வேலுமணிக்கோ சிவி சண்முகத்துக்கோ ஒரு லெட்டர் கொடுக்கல வச்சுக்கோங்க, நாங்கள் அவங்கள வந்து மன்னித்து விட்டோம், அதனால் எந்த வித நடவடிக்கையும் தேவையில்லைன்னு கொடுத்துட்டாங்கன்னா பல எம்எல்ஏக்களோட பதவி தப்பிடும், அவங்க எடப்பாடி பக்கம் போய் சேர்ந்துருவாங்க. பட் அதே ஆக்ஷனை வந்து அவர் வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் மன்னிப்பு கடிதம் கொடுப்பாருன்னா அதை ஏற்று இவங்க அங்கே போனாங்கன்னா இனிமேல் எடப்பாடி எழுத்து அவங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாது அங்கே போனாங்கன்னா. அவ்வளோ அதோட அவங்களோட இது எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு இருக்கணும். எடப்பாடி வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி கட்சியை நடத்துவார். இப்போ ஏற்கனவே கட்சி நடத்தின விதம் தெரியல, நீங்கள் யாரையும் சேர்க்கல, தோல்விக்கு நீங்கள் தான் காரணம்னு சொன்னவங்க மறுபடியும் அவர்கிட்டயே போய் சேர்ந்தாங்கன்னா அவர் சொல்கிறபடி கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அந்த நிலைப்பாடை இவங்க விரும்புவாங்களா இல்லைன்னு தெரியாது. அப்போது எடப்பாடி என்ன பண்ண போகிறாரு, அவர் மன்னிப்பு யார் யாரை மன்னிக்க போகிறாருன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவர் சில பேரை மன்னிச்சாருன்னா அவங்களோட பதவி தப்போம். அவர் வேலுமணி சிவி சண்முகத்தை காமராஜர் விஜயபாஸ்கர் மன்னிக்கலைன்னா அவங்க தலையெழுத்து வந்து கிட்டத்தட்ட வந்து கட்சி ஆன்டி டிஃபெக்ஷனால வந்து ஸ்பீக்கர் கையில் மாட்டிக்குவாங்க. ஆக்சுவலாக அவர் எப்போ முடிவு எடுக்கணும்னா 3 மாதத்துக்குள்ள இப்படி முடிவு எடுத்தாகணும். அதனால் இப்போ எடப்பாடி கையில் வந்து அந்த இது இருக்குது, வாட் யூ கால் தட், அந்த லகான் இருக்குது. அவர் நினச்சா வந்து வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கு உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் மற்ற எம்எல்ஏக்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்து சரி பண்ணலாம். இல்லை வந்து அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், இல்லை இவங்க வந்து அவரை ஏற்றுன்னு போகிறதுன்றது ஒரு தோல்வியான ஒரு விஷயமா இருக்குது இவங்களுக்கு. நம்ம வந்து அவர் முன்னாடி நம்ம எடுத்த கோரிக்கைகளும் நிறைவேறல, அவர் சொன்னபடி போயிட்டோன்றது ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறலாம். ஸோ இதில் ஒரு 6-7 எம்எல்ஏக்களுக்கு பிரச்சனை இருக்குது. சில எம்எல்ஏக்கள் எடப்பாடி சைடு போகிற எம்எல்ஏக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எடப்பாடிட்டு இருக்கு. அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகா கூட சேர்ந்ததுல தாவேகா கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி அதனால தான் அவங்க ரிசைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ தாவேகா எம்எல்ஏக்கெல்லாம் வந்தால் திருமாவளவன் என்ன கேள்வி கேட்க பாரு, ஒன்றும் கேட்க முடியாதுல்ல. இடதுசாரிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அறம் சார்ந்த விஷயங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி இடதுசாரிகள்லாம் கண்டனம் தெரிவிக்கலாம் சார். குதிரை பேரம்ன்றது கிளியரா தெரியுது. ஜோதிமணி எல்லாத்தையுமே தாவேகாவோட கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே எங்களால் ஆதரிக்க முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. அங்கேயும் எதிர்ப்புகள். ஜோதிமணி சொல்றாங்க, மாணிக் தாக்கூர் சொல்றாரு. மாணிக் தாக்கூர் ஜஸ்டிஃபை என்ன பண்றாரு, ஒரு காலத்தில் பாஜக இந்தியா முழுக்க, ஒரு காலத்தில் எப்போவுமே பாஜக இந்தியா முழுக்க என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாங்களோ தங்கள் ஆட்சியை நிறுவுவதற்கு இல்லை மற்ற ஆட்சியை கவிழ்ப்பதற்கு என்ன பண்ணுறாங்களோ அதே பாஜக பண்ணுறது தான் தாவேகா பண்ணியிருக்கு. தாவேகா பண்ணிருக்கோம் இல்லை சார். அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி அமைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால வந்து நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் நடக்கலையே சார். இல்லை நான் என்ன கேட்குறேன், இல்ல நடக்காத ஒரு விஷயத்தை நீங்க பேசிட்டு முடியாது. நீங்க ஏன்னா அது நடக்கிறதுக்கான பேசப்பட்டது பின்னாடி பாஜக இருந்து எல்லாமே சொல்லலாம். பட் அது நடக்கலன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல நடக்கலன்னு தான் சொல்றாங்க. நீங்க அதனாலதான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு இவங்க தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் எல்லாம் பாதி பேர் தாவேகாவை மாறிட்டாங்க சார். தேர்தலுக்கு அடுத்த நாளே போறாங்க. இது ஒரு காரணமா வச்சுன்னு போறாங்களே தவிர அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, மனதளவில் முடிவு பண்ணிட்டாங்க தாவேகாவுக்கு போறதுன்ட்டு. அவங்க போறது நிச்சயம். அதாவது இந்த மாதிரி ஒரு திமுக அதிமுக அரசாங்கம் திமுக ஆதரவு இந்த மாதிரி விஷயம் வராட்டி கூட காங்கிரஸ் போயிருக்கோம். அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் வந்து அவங்கள வந்து அரவணைச்சுட்டு எப்படியோ கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரே தவிர அவங்க பை ஹார்ட் வந்து மாறிட்டாங்க. அது ஈவன் எலெக்ஷன்ஸ்ல கூட பல இடங்கள்ல காங்கிரஸ்காரங்க திமுகவுக்கு சரியா வேலை செய்யல, திமுக காரங்க காங்கிரஸுக்கும் சரியா வேலை செய்யல. அதுதான் உண்மை. ஏன்னா 2 கட்சிக்கு நடுவில் இந்த உறவு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே மோசமா போச்சு ஆக்சுவலா. அதுதான் உண்மை. அது வந்து வெற்றியை வந்து பல இடங்களில் பாதிச்சிருக்கலாம். விருதுநகரில் மாணிக் தாக்கூர் ஒர்க் பண்ணாரா விஜய் பிரபாகரனுக்கு? கேள்விக்குறிதான். ஏன்னா விஜய் பிரபாகரன் தோற்ற போது காங்கிரஸ்காரங்க வெடி வெடிச்சு கொண்டாடினாங்கன்னு ஒரு தேமுதிக ஒருத்தர் கிட்ட சொல்றாரு. சார் அவங்க வெடி வெடிச்சு கொண்டாடினாங்க சார், எங்களுக்கு வேலையே செய்யலை சார்னார். உண்மையாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போது தேர்தலுக்கு முன்னாடியே அந்த இமேஜ் அடி வாங்கிடுச்சு. இவங்க வந்து சும்மா தேர்தலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரொபோசல் வந்து நாங்கள் போனோன்றதெல்லாம் சும்மா அவங்க 50% நாங்கள் போகிறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. தாவேகா காங்கிரஸ்னு ஒன்று உருவாயிடுது. முன்னாடியே தாவேகா காங்கிரஸ் உருவாயிடுது. இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற பேரோடு மதச்சார்பற்ற சக்திகளோடு கூட்டணி அப்படின்னு அந்த பேரோடு தாவேகா நடைபோட்டு இருக்காங்க. அவங்க தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க? அதிமுக இருந்து எம்எல்ஏக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க ஒண்ணுமே முடிவு எடுக்க முடியாது சார். அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. இதோட அவங்களோட சேர்ந்து கைகோத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, காங்கிரஸ்
பாஜக எந்த வழியிலையாவது வந்துட போகுது பின்னாடியே, அதுக்காக தான் முன்னாடியே நாங்கள் போய் தடுத்து நிறுத்தத்துக்காக தான் நாங்கள் போயிட்டோம் அப்படின்றாங்க அவங்க. ஆக்சுவலாக காங்கிரஸ் வந்து இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தாவேக்காவுடைய அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ காலம் நீடிப்பாங்கன்றது அரசியலில் எந்த நிலைமை எப்படி போகும்னு சொல்ல முடியாது. தற்சமயத்துக்கு அவங்க அங்கே தான் இருப்பாங்கன்றது உண்மை. ஏன் திரும்பவும் அங்கே தான் இருப்பார், ஐயுஎம் அங்கே தான் இருக்கும், சிபிஎம் வெளியிலேருந்து ஆதரிப்பாங்க. இது ஒரு 6 மாத காலம் கண்டிப்பாக இதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு என்னுடைய கருத்து. அதுக்கு நடுவில் இந்த இடைத்தேர்தலெலாம் நடந்து ஒரு வழியாக வந்து விஜய் வந்து தாவேக்காவே ஒரு மெஜாரிட்டி காட்டுற இடத்துல வந்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி நிலைமை மாறும்னு நமக்கு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ரெண்டாவது, இந்த கட்சிகள் எக்ஸப்ட் காங்கிரஸ் தவிர மிசிகா அல்லது ஐயுஎம்எல் அல்லது சிபிஎம் போன்ற கட்சிகள்லாம் பல விஷயங்களில் வந்து கருத்துக்களை வெளில சொல்லுவாங்க. பல விஷயங்களில் இப்போ இந்த ஈவன் இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போகிறது விஷயங்கள் கூட விடுதலை சிறுத்தைகளுடைய எம்எல்ஏ பழைய முன்னாள் எம்எல்ஏ பாலாஜியெல்லாம் கண்டம் பண்ணியிருக்காரு. ரொம்ப இது ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கெல்லாம் கண்டம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து தாவேக்கா விசிகா போன்ற கட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து சில விஷயங்கள் எடுத்துப்பாங்க கையில். எந்த விஷயத்தை அவங்க சீரியஸ் எடுத்துப்பாங்கன்னா, பட்டியலினத்தவர்கள் பாதிக்கப்படும் போது, கௌரவ கொலைகள் நடக்கும்போது, வேறு பல விஷயங்கள் நடக்கும்போது, அவங்களுக்கு எதிரான பல விஷயங்கள் நடக்கும்போது சீரியஸாக எடுத்துப்பாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து அதனால தான் விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு, தாவேக்காவே வந்து முழு மெஜாரிட்டி அடைகிற லெவலில் இருக்கணும். காங்கிரஸ் ஓரளவுக்கு நம்புவோம். காங்கிரஸை பொறுத்த மட்டும் 29 வரையும் அவங்க கூட்டணிக்கு ஒர்க் பண்ணிட்டாங்க. அதனால் காங்கிரஸ் 29 வரையும் அங்கே இருக்கும். ஏன்னா அதுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் முக்கியம். தாவேக்காவோட சேர்ந்து போட்டி போடணும்னு அவங்க இருப்பாங்க. பட் இவங்க விசிகாவோ அல்லது ஐயுஎம்எல்ஓ அல்லது சிபிஎம்மோ அந்த அளவுக்கு ஒரு இருப்பாங்களான்னா இருந்தாலும் இருக்கலாம், இல்லை பிரச்சனைகள் அடிப்படையில் வெளியில் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. விரிவான பார்வையை முன் வச்சிங்க. நன்றி.